ஐஸ்கிரீம் மேடம். Sorry. Oh God, what is this? Call your manager. Ella bala. ஒன்னாலதான் எல்லாம் ஒன்னாலதான். என்னால இல்ல. பின்ன யாரால? என்னாலயா? நம்ம 2 பேராலையும் இல்ல, அந்த பொண்ணாலதான். ஏன்டா மத்தவங்க மேல பழிய போடுற? அவ பாட்டுக்கு அவ போயிட்டு இருந்தா, நீ ஆணு வாயை பொழுதுட்டு கவனத்தை தவற விட்டுட்ட. அதுக்கு அவ என்னடா பண்ணுவா? கனவுல வந்தவ நேர்ல வந்தா. அதே மாதிரி காதலும் நிஜமாக்காதான்னு ஒரு ஏக்கம் தான்டா. டோன்ட் பி ஸ்டூபிட் யார். கனவுங்கிற, காதல் காதல்னு பேத்துற, கவனத்தை தவற விட்டுற. அவுட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். உனக்காக வக்காலத்தை வாங்கி இப்ப ஏன் வேலையும் போயிடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. டேய், பட்னி கிடக்கிற உடம்பாடா இது. ஓகே நண்பா. ஏன்பா? Let us part as friends. Come on, yaar. Come on. Abba. Good morning, sir. வந்து செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையெல்லாம் போயிடுச்சு. வேற ஏதாவது வேலை இருந்தா? ഇവിടെ കമ്പ്യൂട്ടർ ജോബോ വൈറ്റ് കളർ ജോബോ കിട്ടില്ല. വല്ല വീട്ടുപണി അടിച്ചു വാറല പാത്രം കഴുകലേ അതേ കിട്ടത്തുള്ളൂ ഇവിടെ. பரவாயில்ல சார், எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல. പസി താങ്കാതെ സാർ. ജോലി കിട്ടിയാൽ 2 മാസത്തിന് ശമ്പളം ഇങ്ങോട്ട് തരണം കമ്മീഷനായിട്ട്. കേട്ടോ? 2 മാസത്തെ. നമ്പർ 12 അൾട്രിക്ക റോഡ് ഡേറ. പോയിക്കോളൂ, ചെല്ലു. Good morning. What do you want, guys? சார், ஏதோ வேலை காலியா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். வேலை காலி இருக்கு, ஆனா உங்களுக்கு ஏத்த மாதிரி வேலை ஒண்ணும் இல்லையே. தோட்ட வேலைக்கு தான் ஆளை கேட்டேன். அதுவும் நான் ஒரு ஆளை தானே கேட்டேன். நீங்க 4 பேர் வந்திருக்கீங்க. சார், நான் ஒருத்தன், அப்புறம் இவனும் ஒருத்தன் தான் சார். ஓ, வெரி வெரி சாரி, நான் கண்ணாடி போடல, அதனால தான். இந்த தோட்ட வேலையெல்லாம் நாங்க இல்ல சார், தோட்ட வேலையெல்லாம் நாங்க பிரமாதமா பண்ணுவோம் சார். நம்ம குடும்பமே விவசாய குடும்பம் இல்ல சார். நான் வந்து பிஎஸ்சி அக்ரி பாதியிலே விட்டு வந்துட்டேன் சார். சார், ஜுஜுபஸ் அந்த டேர்ம் வந்து ஜாக்லின்ல இருந்து செக்ஷனா, அதாவது இந்த பொமோகிரானேட்ல இருந்து ஜாக் ஃப்ரூட் எப்படி அத மாதிரி திருப்பி திருப்பி. போதும் போதும் போதும். இட்ஸ் ஓகே கைஸ், டெல் மீ வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ. நீங்களும் தமிழ்லயே பேசுறீங்க, கம்யூனிகேட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இங்க பாருங்க சார், எனக்கு இந்த வீடு தோட்டத்தை விட இங்க இருக்கிற கிளி, முயல், அணில், மீன் தான் முக்கியம். கசாப்பு கடைக்கு போறதுன்னு நினைக்காதீங்க. அதுங்களுக்கு எதுனா ஒண்ணு ஆச்சுன்னா நீங்க தான் கசாப்பு கடைக்கு போக வேண்டி வரும். என்ன? ஐயோ, கவலைப்படாதீங்க சார், அதெல்லாம் நாங்க சொந்த அக்கா தங்கச்சி மாதிரி பாத்துக்குவோம். லவ்லி லவ்லி. தேங்க்யூ சார். சார், ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன? இல்ல, இங்க வேலை இருக்குன்னு சொன்ன ஏஜென்ட்டுக்கு இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஒரு கமிஷன். பிளடி, எங்க வந்தாலும் நீங்க திருந்த மாட்டீங்களே. இந்தாங்க. ஐயோ, தேங்க்ஸ் சார். ஏய் பழம்,
நல்ல இடம்டா. கை நிறைய சம்பளம் கொடுத்து தங்கறதுக்கு சூப்பரா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்து இங்கேயே செட்டில் ஆயிடலாம்டா. எல்லாம் சரிடா பதி. இந்த நாத்தத்தை தாங்கிறதுக்கு மாசம் மாசம் 1000 திரம் இல்ல லட்சம் திரம் கொடுத்தாலும் பத்தாதுடா. காலையில வயிறு ஃபுல்லா சாப்பிட்டது கொமட்டிட்டு வருதுடா. எல்லாத்தையும் அனுபவிக்கணும். ரோஜானா முள் இருக்கும், சேத்துல இறங்கினாதான் தாமரை கிடைக்கும். எப்பா போதுண்டா உன் தத்துவம். அதுக்கு இந்த நாத்தமே மேல். நம்மளால இதெல்லாம் தாங்க முடியாதப்பா. நான் போய் BMW காரை தொடச்சிட்டு இருக்கேன். இது இந்த வீட்டு பொண்ணா இல்ல யாரையாவது பார்க்க வந்திருக்கா? அதையும் பாப்போம். Can I touch you? Hi, Tutu. Good evening, Guddu. Oh God. ஐயோ, டேய் சந்தேகமே இல்லடா, இது இந்த வீட்டு பொண்ணுதான். அப்ப சிங்கத்தை அதனோட குகையிலேயே சந்திக்க போறோம்ல. சிங்கம்னா சமாளிச்சிடலாம்டா, இது பிசாசாச்சே. வர இடத்துலலாம் வேலை போகுது. எங்கடா கிளம்பிட்டீங்க? இல்ல சார், இங்கேருந்து போகணுன்னு தான் எங்க தலையில எழுதியிருக்கேன். ஏதாவது தப்பு நடந்து எங்க பேரு கெட்டு போய் நீங்க கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி நாங்க போயிட்டோம் சார். அதான் உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. ஏண்டா காலையில வந்தீங்க, சாயந்தரம் கிளம்பிட்டீங்க, என்னத்தை சுற்றிட்டு போறீங்க? ஐயோ சார், எங்களை நம்புங்க சார். வேணும்னா எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, ஆள விட்டுருங்க சார். போங்க கண்ணுங்களா, நீங்க போங்க. நான் உங்களை வேண்டாம்னு சொல்லல. காலையில ஏஜென்ட் கொடுக்கணும்னு அட்வான்ஸ் வாங்கினீங்களே, அதை வச்சுட்டு போங்க. அது காலையிலேயே ஏஜென்ட்டுக்கு கொடுத்தாச்சு சார். ஏண்டா am I stupid? என்ன முட்டாள்னு நினைச்சிங்களா? Hereafter you're my bonded laborers. Go and work. Bonded laborers அப்படினா என்ன தெரியுமா? கொத்த அடிமைகள் தமிழ்ல. காதலும் வேண்டாம், கண்ணியரும் வேண்டாம், கனவும் வேண்டாம், கவிதையும் வேண்டாம். எப்பா இப்போதான்டா உனக்கு ஞானோதயமே பிறந்திருக்கு. நேரம் வரும்போது அம்மா காட்டுற பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டு சிவனேன்னு இருக்க வேண்டியதுதான். அது வரைக்கும் பிரம்மச்சரியம், தீவிர பிரம்மச்சரியம். ஜெய் ஹனுமான். எஸ் மேடம்.